திருச்சிற்றம்பலம். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோளுமே குன்றவார் சடமே பனிதரும் திங்களும் பாம்பும் பகிர்தியும் படைத்த புனிதரும் நீயும் என் பொறுத்து என்னாலும் பொருந்தது. மாணிக்கவாசகர் பாடுகிறார், ஓனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே, இப்பூமி சிவனைய கொள்ளுன்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறைவார் திருமாலாம் இருப்பையிலும் ஆசைப்படும். விஞ்ஞானம் மிக உன்னத வளர்ச்சியை கண்டிருக்கு. ஆனால் இந்த பூமியை போல இன்னொரு கிரகம் இருப்பதாக எந்த சாட்சியங்களும் இல்லை. இந்த பூமியில உதித்த நாங்கள் இந்த பூமியில 8,000 மில்லியன் மானுடர்கள் இருந்தாலும் உண்மையிலே நீங்கள் இந்த மாவை கந்தனுக்கும் துர்கா அம்பாளுக்கும் நவலேஸ்வர நாயகிக்கும் இடையிலே இந்த சிறந்த வலியாமன் பிரதேசத்தில் வாழ்கிற மக்கள் ஒரு பூரிய புண்ணியத்தால் இந்த பூமியில் பிறந்திருக்கிறீர்கள். இலங்கை சிவபுரின்னு சொல்லப்பட்டாலும் இந்த 5 ஈஸ்வரங்களில் ஒன்றான இந்த நவலேஸ்வர பெருமானை முந்தலில் நீங்கள் அந்த சூழலில் பிறந்து வாழ்கின்றீர்கள். இங்கே இருக்கிற சமுத்திரம், இன்னைக்கு கும்பமேளா நடக்கின்றது. திருவேணி சங்கமம், கங்கை, ஜமுனை, சரஸ்வதி. உங்களுக்கு தெரியாத அந்த திருவேணி சங்கமம் இங்கே கடலுக்கு உள்ளால் வருது. திருவடிகளில் அந்த மகிமை உண்டு. அந்த சமுத்திர நிழலில் மிகவும் புனிதமான பிரதேசத்தில் இந்த கலைப்பீட மாணவர்கள் வலியாமன் பொங்கலை கொண்டாடுகிறீர்கள். மிக உன்னதமான நிகழ்வு, உன்னதமான ஒரு கருத்துருவாக்கம், உற்சவம். இது சும்மா நடக்கிறதில்லை. நாங்கள் இந்த பூமியில் பிறக்கும்போது உங்களுக்கு பெற்றோர், சகோதரங்கள், உற்றார், உறவினர், அந்த சமூகம் வந்து எங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டது. அவையில் இருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரதேசத்தில் நீங்கள் பிறந்து வாழ்வது ஒரு பூர்வீக ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டை நாங்கள் கொண்டாடி ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருந்து நாங்கள் தனிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சேரும்போது சில கைங்கரியங்களை செய்யலாம். நான் கூட நவலேஸ்வரனை வந்து கும்பிட்டு ஒரு மீறி ஒரு அரிசி வச்சுட்டு போயிடுவேன். ஆனால் அந்த நிழலில் இன்றைக்கு இருந்து சிவடியை சிந்திக்கும் திருப்பதி சிவஞானம் பவமதனை அறமாக்கும் பாங்கில் ஓங்கிய ஞானம் என்று இந்த தெய்வ புலவர் சிவக்கிலார் பாடியிருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான உண்மையான ஏற்பாடு நீங்கள் செய்து தந்திருக்கீங்க. உங்களுடைய அன்பான அழைப்பு, நீங்கள் கட்டாயம் சார் வரவிடும் என்று சொல்வது உண்மையிலே இறைவன் அழைப்பு. அப்படி தான் நான் கருதுகிறேன். ஆல்ரெடி எந்த டைம் இங்கே இருந்து எப்படி போகும்போது தெரியாது. அங்கே உங்களுக்கு பெரிய மனப்பூர்வமான நன்றி. இளமையில் நீங்கள் செய்கிற ஒரு காரியமும் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மலையில் இன்றைக்கி நாளைக்கு நான் வருவேன், அகைன் திருப்பியும் வருவேன். திருக்குறள் மண்டபம் திறப்பு, காலை மாலை நிகழ்ச்சி பங்கு கொள்ளுவோம். அது மாதிரி பங்கு பெற்றால் சிறந்த மேம்பாட்டை தரும். நீங்கள் கலைக்கூடத்தில் வந்து இந்த கல்வியை கற்கிறதுக்கு எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் அறைய திருக்கோயிலில் கலைக்கூடம் மிகவும் முதன்மையானது. இந்த மெட்ட பீடங்கள் இலங்கையில் எல்லா பகுதியிலும் இருக்கும்.
ஆனால் வந்து இந்த பிரதோஷத்தோட ஒன்றிய கற்கு நிறைய வழங்கி இந்த வருங்கால சிப்பிகளை செதுக்கிறது இந்த கலப்பிடம். இப்போ நீங்கள் உங்களுடைய பூர்வீக ஏற்பாட்டில் இந்த துறையில் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் அதை உங்களுக்கு அது ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த மகன் கூடி பேரலையும் படித்தோம். இப்போ ஆஸ்திரேலியா போயிருக்கான். நம்ப மாட்டீங்க. இப்போ பெரிய புராணத்தை இங்கிலீஷில் எழுதி கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆர்டிக்கல். நீலகண்ட கதை முதலாவது வந்தது. இப்போ 2வது 3வது 63 நாயனரை பற்றி 63 மாதம் எழுதுறதுக்கு 5 வருஷம் அதை உறுதி கொண்டிருக்காங்க. ஆனால் அவருக்கு கலையில் நேரம் கூட. இப்போ ஆனந்த குமாரசாமி கலாஜோதி இங்கிலாந்தில் ஒரு ஆங்கிலேய தாய்க்கும் எங்களுடைய வலியாமத்தை சேர்ந்த குமாரசாமிக்கும் மாணவருக்கு கேம்பிரிட்ஜில் சயின்ஸ் படித்து பின்பு ஆனந்த கலாஜோதியை வந்து எங்களுடைய கலைகள் சிறப்புகளை பற்றி எழுதினால அது ஃபேமஸாக இருந்தது. அதே மாதிரி இப்போ விவேகானந்தர் 100ஆண்டு விழா நான் கொண்டாடுறோம். காரதீவில் பிறந்து ஒரு விஞ்ஞான பட்டதாரியாக வெளியேறி பின்பு உலகத்தின் முதலாவது தமிழ் பேராசிரியராக வந்து யாழ் இசை நூலை பற்றியெல்லாம் ஆக்கங்கள் செய்து துறவியாக வந்து சிவனடியை சிந்திக்கும் சிவஞானம் என்று அப்படியே தன் வாழ்க்கையை எடுத்து பெரிய சிறப்பு செய்தது. வாழ்க்கை நீரோட்டம் எப்படி அமையும் என்று தெரியாது. ஆனால் வாழ்க்கை நாட்களால் ஆனது. இன்று நீங்கள் உங்களுடைய வாழ்வில் ஒரு சிறந்த நாளை ஒன்று கூடி கொண்டாடுவீர்கள். சேர்ந்து கொண்டாடும் போது இனிமை கூட. அந்த வகையில் இந்த தலைப்பிட வலியாம மாணவர்கள் நான் 2-3 வருடங்களாக வந்து கொண்டிருக்கின்றேன். முதலாவது ஒரு நூலுக்கு வந்தேன். அவர்களெல்லாம் இப்போது ஜெயிச்சு இந்த குரூப்பை நினைக்கிறேன். அதெல்லாம் பாஸ் அவுட் பண்ணி விட்டார்கள். எங்கேயோ இடத்திலிருந்து வேலை செய்கிறார்கள். ஆனால் இந்த விடயங்களை நினைவு கூறுவார்கள். நானும் என்னுடைய இளமை பருவத்தில் நடந்த விடயங்களை நினைவு கூறும்போது மிக இனிமையாக இருக்கும். ஏனென்றால் இளமை பருவத்தில் எங்களுக்கு உள்ளம் தூய்மையாக இருக்கும். விபுரானந்தர் சொல்ல மாதிரி உள்ள கமலமணி உத்தவனாக வேண்டுவது. இதில் நீங்கள் இந்த வருவார்கள், உங்களுடைய கௌரவங்கள், அகங்காரம், அகந்தை இல்லாமல், கெட்டிக்காரர் இல்லாமல் படிக்கிறவர்கள், வேறு குடும்ப ஏற்பாட்டில் பொருளாதார சிறந்த மேம்பட்டிருக்கிறவர்கள், பொருளாதார நிலையில் மேம்பட முயற்சிக்கிறவர்கள், அப்படின்னா தலைவன் ஒன்று கூடி இந்த தொழிலை சிறப்பாக அமைகிறதுக்கு நவதீஸ்வர பெருமான திருவடியை விளையாடி கொண்டாடுகிறோம். கண்ணன் விளையாட்டு பிள்ளைன்னு சொல்கிறாரு. இப்போ கட்டாயம் சமயம் வந்தால் சீரியஸாக இருந்து கொண்டு இஷ்டம் போடணும் இல்லை. அந்த சூழலில் இருந்தாலே காணும். எப்போதும் நான் சொல்லுவேன், கருதாவது போடாது, சென்னை போடாது. அந்த மந்திரம் இல்லை, அக்கினியாரியம் இல்லை, நாகம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு காவடி எடுத்து ஆடிக்கொண்டு வருவார், ஒன்றுமே இல்லை. ஒரு அரிச்சனைக்கு நட்சத்திரம் கூட சொல்கிறேன். ஆனால் மகிமை உண்டு. அப்படியான ஒரு மகிமையான ஒரு திவ்ய தேசத்தில் நாங்கள் என்னுடைய 365 பொழுதில் ஒரு பொழுது இங்கே கழிக்கிறதுக்கு நீங்களோட சேர்ந்து கழிக்கிறது, விளைவுகளோட சேரும்போது எங்களுக்கு உற்சாகம் பிறக்குது. ஸோ அடுத்தது கூட வேலண்டைன் டே வருது, அதையும் கொண்டாடுங்க, உள்ளத்தில் யாரும் இருத்துங்க. அதில் ஆண்டாள் மாதிரி தேவைன்னா கிருஷ்ணன் இருக்குங்க. அப்படி உங்களோட வாழ்க்கையை எல்லா விதத்திலும் கலை, அறிவு, உங்களுடைய உடல் மேம்பாடு, கையெழுத்தீங்கள், விளையாடுங்கள், இப்படி எல்லா வகையிலும் சிறப்பு செய்து உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய உண்மையான
உண்மையான காவலர்கள். அவர்களுக்கு விசுவாசம் இருந்து அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி இந்த சமூகத்துக்கும் நீங்கள் பெரிய கொண்டாட்ட வேண்டிய நீங்கள் கொண்டாற்றுவீர்கள். அப்புறம் சளைக்காத என்ன தோல்வி நினைத்தால் வாழ்வை நினைக்கலாமா என்று எங்களுக்கு இந்த நவலேஸ்வர பெருமானி அடிமட்டத்தோடு இல்லாமல் செய்யப்பட்டது. திருப்பி நவலேஸ்வர குழுக்கள் 96 வயது மட்டிலிருந்து இதை திருப்பி இன்றைக்கு அவருடைய மகன் ஸ்ரீரங்கா குழுக்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் அக்கௌண்டன் அந்த வீடு விட்டு வந்து பொறுப்பேற்று இன்னும் மேம்பாடான காரியங்கள் நடக்கிறதா மழை போகிறது பின்னுக்கு மாவல் போகிறாரு. அப்போ நான் கேட்டேன் என்ன சார் குயிக்காக நடக்கிறதா அது 5000 வழிகாட்டுறதா ஒரு குறையும் இல்லையா? ஸோ குறையொன்றும் இல்லை கோவிந்தா, உங்களுக்கும் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. இந்த வாழ்த்துக்கள் போற்றியோன் நமச்சிவாய எங்கனை மயங்கேன் போற்றியோன் நமச்சிவாய போரிடம் புரிதில்லை. இந்த பாட்டு தான் போன விட 4 துகள் பாடினேன் முதலாவது சங்கமத்தில் போயிட்டு. போற்றியோன் நமச்சிவாய புறமென்னை போக்கல் அண்டாய் போற்றியோன் நமச்சிவாய போரிடம் புரிதில்லை போற்றியோன் நமச்சிவாய போற்றி போற்றி போற்றி. தேங்க்யூ வெரி மச். ஆழமான ஆலோசனையான கருத்துக்களை எமக்கு வழங்கி சென்ற பேராசிரியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தொடர்ந்து பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையிலே பெண்களுக்கான சாக்கோட்டம்